வெல்கம் டு Redsky Solar Technologies. இன்றைக்கி நம்ம ஒரு 5 kilowatt solar off-grid system தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 96 volt 5 kilowatt inverter plus 380 watts Mono Perc Panels 12 numbers யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க GI ஸ்ட்ரக்சர். இது ஏன் GIயில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்டிங் வந்து G+3, அதுக்கு மேலே இருக்கிற ரூஃப் ஷெட். ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த ஜிஐ ஸ்ட்ரக்சரை கீழே இருக்கிற பர்லினில் ஃபுல் த்ரூ ஹோல்ஸ் போட்டு ஒரு 4 இன்ச்சு போல்ட் நட் போட்டு டைட் பண்ணிப்போம். அதுதான் இதில் பார்க்குறோம். ஸோ இது ஏன் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக கொடுத்துருக்கோன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு G+3 பில்டிங், அதுக்கு மேலே இருக்கிற ஷெட்டு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி அதிகமாக தேவைப்படும், ஸ்ட்ரென்த் அதிகமாக தேவைப்படும். அலுமினியம் சேனல் போட்டால் இது பத்தாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இதில் வந்து ஃபியூஸ் லிங்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சர்ச் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாவது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கரண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த சர்ச் ப்ரொடெக்ஷன் மூலமாக கிரவுண்டுக்கு போயிடும். ப்ளஸ் லைட்டிங் ரெஸ்ட் போட்டிருக்கோம். இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அசம்பிள்டுங்க, முழுக்க நம்மளே செஞ்சது. வெளியே பிராண்டட்லாம் கிடையாது, பட் அதை விட குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுதான் பார்த்துட்டு இருக்கிறது தான் MPPT காயில், மேலே அந்த இருக்கிற காயில். ஸோ இன்வெர்ட்டர் உள்ளே இருக்கிற செட்டப் இது. டெர்மினல்ஸ் எல்லாம் உள்ளவே இருக்கிறதுனால வெளியே சின்ன குழந்தைங்க தொட்டுருவாங்களோ, அது எதாவது ஆகிடுமோ, அந்த மாதிரி பயம் எதுவும் தேவையில்லை. ஸோ இது ஒரு 60 ஆம்பியர் MPPT சார்ஜ் காயில். இதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, வர கரண்ட்டை பூஸ்ட் பண்ணி தரும். சோலாரில் எக்ஸாம்பிள் 10 amps வருதுன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 30% பூஸ்ட் பண்ணி தரும். அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு நியூயஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஃபுல் செட்டப். இன்வெர்ட்டர் ப்ளஸ் 8 பேட்டரிஸ், எக்ஸைடோட 150 ஆம்பியர் டால் டு பேர் பேட்ரி, 60 months வாரண்ட்டி, அதாவது 5 வருஷம் வாரண்ட்டியோட வர பேட்டரி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டரோட கண்ட்ரோல்ஸ் இதோ இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் இந்த பேட்ரி வோல்டேஜ், எவ்வளோ ஏசி இன்புட், சார்ஜிங் ஆம்பியர், எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, லோடு எவ்வளோ இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நம்ம கம்பெனியோட பிராண்டிங் ரெட்ஸ்கை PCU வந்துடும். ப்ளஸ் இதில் பிளாக் டயக்ராம் நாங்கள் கூடவே கொடுத்துருக்கோம். ஸோ லேமேன் வேறு ஏதாவது டெக்னீஷியன் வச்சு சர்வீஸ் பண்ணணுன்ற நம்ம வரும்போது அவங்க அந்த பிளாக் டயக்ராம் பார்த்து ஈஸியாக இதை சர்வீஸ் பண்ணிடலாம். ஸோ அண்ணன் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் நம்ம இன்வெர்ட்டரோட டெக்னீஷியன். ஆக்சுவலி இவரோட கண்ட்ரோல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த டிஸ்பிளே கூட ஆஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் தனியாக இதில் ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சென்டர் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் டோட்டலாக ஆஃப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்த பக்கத்தில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அது வந்து சோலார் ஒன்லி அண்ட் EB அண்ட் சோலார்னு இருக்கும். அதாவது சார்ஜிங் செலெக்ஷன், கிரிட்லேருந்து சார்ஜ் பண்ணணுமா இல்லை சோலார்லேருந்து மட்டுமே பேட்டரியை சார்ஜ் பண்ணணுமான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் பார்க்குறது ஏசி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஏசி இன்புட், இன்வெர்ட்டருக்கு வர இன்புட்டும் சரி, வர அவுட்புட்டும் சரி, அதோட ஸ்விட்ச் ஓவர் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமும் வந்து ஒரு மீட்டர் கொடுத்துருக்கோம். இது எதனால் வந்து சோலார்லேருந்து வர அவுட்புட் கால்குலேட் பண்ணுறதுக்கு, நாம் கிரிட்லேருந்து கொடுக்குற இன்புட் கால்குலேட் பண்ணுறதுக்கு தனித்தனி மீட்டர் வச்சுருக்கோம். இதனால் சோலார்லேருந்து வர ஜென்ரேஷன் எவ்வளோ கரண்ட் வருது அந்த விஷயத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டுங்க. 380 watt பிக்ஸ் செலக்ட் HHV அவரோட பேனல்ஸ். 380 watts பேனல். இது 12 numbers யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டப் உங்கள் வீட்லேயும் போடணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை தாராளமாக கால் பண்ணுங்கள். ப்ளஸ் ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தட்ஸ் ஆல் folks.